வணக்கம். என்ன 2 வாரம் ஆளே காணோம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்காக புது கண்டென்ட்டோட வந்திருக்கோம். நார்மலாக ஃப்ரீஸ் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் என்னென்ன டீட்டெயில் ஒர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் எஃபோர்ட் போயிட்டு இருக்கு, எப்படிலாம் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். நார்மலாக இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டானா அது நமக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன கஷ்டப்பட்டு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். தமிழ் படத்தை வச்சு ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணனால இந்த ஷோ வந்து இங்கிலீஷ் படத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வெல்கம் டு மிரக்கல் மேக்கர்ஸ், த மேஜிக் ஆஃப் சினிமா. அப்போவும் நானும் உட்காந்து டேங்கிள் மூவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து எப்படி இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க, இன்னும் டிராயிங் தான் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை டெக்னாலஜி அட்வான்ஸாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் யோசிச்சு பார்த்து ஓகே ஃபைன் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் டேங்கிளோட மூவி பட்ஜெட் வந்து $260 million அப்படின்ட்டு. அவதாரோட மூவி பட்ஜெட்டே வந்து $246 million தான். எப்படி ஒரு அனிமேஷன் ஃபிலிம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தா அவதார் அப்படிங்கிறது வந்து மோஷன் கேப்சர், கிரவுண்ட் பிரேக்கிங் விஷுவல்ஸ், பயங்கரமான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது வந்து அப்படி டக்குன்னு நமக்கு வந்து பிலீவபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. பட் ஒரு அனிமேஷன் ஃபிலிமுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவ் ஒர்க் தேவைப்படுமா அப்படின்னு இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்னா அப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடியா. எனி மூவிக்கு வந்து நம்ம வந்து ஐடியா வந்து வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இப்போ டாய் ஸ்டோரி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். டாய் ஸ்டோரியில் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டாயோட ஓனர் வந்துட்டு ரூம் விட்டு போயிட்டாலோ இல்லை அவங்க பார்க்காத சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த டாய்க்கு உயிர் வந்த மாதிரியோ அது வந்து ஒரு லிவிங் கேரக்டராக மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. இதை வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் ஸ்டோரி அண்ட் ஆர்ட். ஸோ ஸ்டோரி அண்ட் ஆர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்கிரிப்டாக வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ், அதாவது இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், பார்க்குறதுக்கு விஷுவலி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதா இருக்கட்டும். அது போக ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து இந்த செட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக ஒரு அவுட்லைன் மாதிரி இப்படி தான் நம்ம விஷுவல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல். எடிட்டோரியல்னால் என்ன அப்படின்னா இப்போ பேசிக்காக ரஃப் ஸ்கெச்சஸ் பண்ணாங்களே இந்த கேரக்டர்ஸ்லாம், அந்த ஸ்கெச்சஸ்லாம் வச்சு ஒரு ரஃப் கட் ஆஃப் த ஃபில்மே வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், டயலாக்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா ஒரு ரஃப் கட்டுன்னே வச்சுக்கலாம். ஃபைனல் அவுட்புட் வந்து படம் இப்படி தான் வரும், ஒரு ப்ரிவ்யூ அப்படின்ட்டு. அதாவது இந்த அனிமேஷன் ஃபிலிம் வந்து நம்ம பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த அவுட்புட் வந்து இது கிடையவே கிடையாது. ரொம்ப பேசிக்கான அவுட்புட்டாக தான் வந்து இது இருக்கும். ஸோ இங்கேருந்து எப்படி அந்த மாதிரி மாறுது, அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து பைப்லைன். இதுக்கப்புறம் தான் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 3D மாடலிங். ஒரு கேரக்டர் வந்து ஒரு படத்துக்காக நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு ரொமான்டிக் கேரக்டர். ஸோ இந்த ஆக்சென்ட்டில் பேசணும், இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கேரக்டரிஸ்டிக்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபில்மை ஷூட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ரொமான்டிக் கேரக்டருக்கு ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் அனிமேஷன் ஃபிலிமில் என்ன நடக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸால் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டர் நம்ம வந்து உருவாக்குறோம், டெவலப் பண்ணுறோம். ஃப்ரம் த பேஸ் அடிப்படையிலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து நம்ம டெவலப் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்சைட் அவுட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஃபிலிம், அதில் ஜாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேரக்டரை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணி முடிக்கிறதுக்கு 16 3D மாடலிங்ஸ் தாண்டி 17 3D மாடலிங் தான் ஓகே பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா குட் டைனோசர் அப்படிங்கிற ஒரு படம், இதில் வந்து ஒரு ஹியூமன் கேரக்டர் இருக்கும், ஒரு டைனோசர் கேரக்டர் இருக்கும். இப்போ வந்து இந்த ஹியூமன் கேரக்டர் ஒரு டைனோசர் கேரக்டர் ரொம்ப சேடாக இருக்காங்க. அது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கண்ணை நம்ம பார்த்தோன்னா அந்த இமோஷன்ஸ் வந்து அந்த கண்ணு வழியாகவே நம்மளை வந்து சேரும். எப்படின்னா அந்த கேரக்டரை ஃபஸ்ட்லேருந்து டெவலப் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, கண்ணை வந்து பெருசாக வந்து டிஃபைன் பண்ணி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த காரணத்தினால அந்த கேரக்டர் நான் பார்க்குறேன், அந்த கண்ணு வழியாகவே எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ அந்த சேட்னஸை நான் கூட ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ 3D மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்குலாம் ஒரு சர்ஃபேஸ் தேவை. சர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு படத்தில் வந்து அனிமல்ஸ் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அனிமலோட சர்ஃபேஸ் வந்து அது ஃபர்லாம் இருக்கும், முடியெலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. இன்னொரு சர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு அனிமேஷன் ஃபிலிம் வந்து காரை வச்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு மேலே வந்து ஒரு மெட்டல் பாடி இருக்கும். ஸோ கிளாசி லுக்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஹியூமன்ஸோட ஸ்கின், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்சைட் அவுட் அப்படிங்கிற படத்தில் கூட ஒரு ஜாய்ங்கிற ஒரு கேரக்டர் சொல்லியிருப்போம். அது வந்து அப்படியே க்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வேறு இது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பராக டிஃபைன் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த 3D மாடல் முடிச்சதுக்கப்புறம் இந்த 3D மாடல் வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கை இவ்வளோ தூரம் தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, கால் இவ்வளோ தூரம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின பழைய பேசிக்கான அனிமேஷன்
அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கை எப்படி மூவ் பண்ணணும் இன்னொரு கை கூட அப்படியே ஓவர்லே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்க இந்த மாடல் இவ்வளோ தூரம் தான் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி ஆங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணுவாங்க. ஓகே ரெடி. இப்போ வந்து 3D மாடல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுவோம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லொக்கேஷனே அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து கார் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்குன்னா அந்த சைடில் வந்து அந்த பில்டிங்ஸ் அது எல்லாமே இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் அதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா புதுசாக கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மாடலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷனும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு இங்கே வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா கேமரா. இங்கே வந்து வர்ச்சுவல் கேமரா. அனிமேஷன் ஃபிலிம்ஸில் இருக்க கிரெடிட்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஓபி அப்படின்னு சொல்லலாம் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அனிமேஷன் ஃபிலிம்க்கு எதுக்கு டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து ஒரு அனலிசிஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் கிடச்சிது. இப்போ வந்து பேசிக்காக ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபிலிமில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கேமரா. ஸோ இங்கே அனிமேஷன் ஃபிலிம்லேயே வந்து தேவைப்படுறது வந்து ஒரு கேமரா. இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஒரு வர்ச்சுவல் கேமரா. ஸோ இந்த வர்ச்சுவல் கேமரானா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கேமரா தான். அது வந்து டிட்டோ ஒரே மாதிரி தான். இதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு கான்செப்ட் தான் வந்து வர்ச்சுவல் கேமரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபிலிமில் வந்துட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் வைட் ஆங்கிள் ஷாட் வைக்கிறேன், அதாவது ஒரு ஃபுல் லேண்ட்ஸ்கேப் காமிக்கிறேன், இல்லாட்டி ஒரு ஃபுல் பில்டிங் வந்து அப்படியே காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வைட் ஆங்கிள் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து டெக்னிக். அதே மாதிரி இப்போ ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறேன், அதாவது பயங்கர இமோஷனலான ஒரு சீன் அப்படியே க்ளோஸ்அப் வச்சு இந்த பேக்ரவுண்டில் பிளர் இருக்க மாதிரி காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரைம் லென்சஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து அதுக்கான டெக்னிக். சேம் கான்செப்ட் தான் அனிமேஷன் ஃபிலிமுக்கும். இப்போ வந்து அங்கேயும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் தேவைப்படுது, அதாவது ஃபுல்லாக அந்த இருக்க லேண்ட்ஸ்கேப்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம வைட் ஆங்கிள் லென்சஸ் தான் யூஸ் பண்ணணும். க்ளோஸ்அப்ஸ்னால் ப்ரைம் லென்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சேம் கான்செப்ட் வந்து எப்படின்னா எனக்கு இந்த லென்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு அதுலேயே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து இவங்க இந்த டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் தான் வந்து செட் பண்ணுவாங்க இதுக்கு. அப்போ தான் வந்து இந்த இமோஷனல் கனெக்ட் அண்ட் ஃபீல் வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது போக என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கேமரா எப்படி மூவ் ஆகணும், இந்த பர்டிகுலர் ஷாட்டில் வந்து ஷேக் இருக்கணுமா இல்லையா, இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் தான். ஸோ இவங்க வந்து நாட் ஜஸ்ட் ஒன், 2 பேர் இருப்பாங்க. பட் செகண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது லேட்டரான ஒரு பாட்டில் வந்து நான் சொல்கிறேன். அனிமேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேரக்டர் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னா அந்த கேரக்டரோட ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து இங்கே வரைஞ்சிருவோம், எண்டிங் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது இங்கே வரைஞ்சிரும். இது ரெண்டுத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சு சென்டரில் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறதையும் வரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும் வந்து டோட்டலாக வரைஞ்சி ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணுறது தான் அனிமேஷன் ப்ராசஸ். இது அப்படியே நம்ம சிஸ்டமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போர்ஷனும் டிஃபைன் பண்ணிடும், எண்டிங் போர்ஷனும் டிஃபைன் பண்ணிடும். இது ரெண்டுத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சு சென்டர்லையும் டிஃபைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பால் 0th ஃப்ரேமில் இங்கே இருக்குன்னா 9th ஃப்ரேமில் அது கிரவுண்டில் இருக்கிற மாதிரியும் மறுபடியும் 12th ஃப்ரேமில் பவுன்ஸாக இங்கே வந்து நிற்கிற மாதிரியும் டிஃபைன் பண்ணிட்டோம்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ அப்படி மூவ்மெண்ட் மாதிரி அப்படி கொடுக்கும். அது வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக இருக்கும். அது நல்லா இருக்கிறதுனால இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த பால் எப்படிலாம் மூவ் ஆகுறங்கிறத டிஃபைன் பண்ணி வரைஞ்சி இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இதுக்கும் அட்வான்ஸ்டாக பெசியர் கர்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ பால் வந்து கிரவுண்டில் பட்டுச்சுன்னா அது லைட்டாக அந்த ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இதையுமே அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் ஆகி வரும்போது நார்மலாக நேச்சுரல் பொசிஷனுக்கு வந்துடும். இதெல்லாமே பண்ணுறது தான் அந்த அனிமேஷன் ப்ராசஸ். இந்த அனிமேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது தான் சிமுலேஷன். அனிமேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். சிமுலேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ வந்து நான் வேகமாக ஓடுறேன்னா இந்த ஸ்பீடில் வந்து விண்டு எம்எல்ஏ அடிக்கும். அந்த காரணத்தினால இந்த ஹேர்ஸ் எல்லாம் பறக்கும் இல்லையா, இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இதை ஆர்டிஃபிஷியலாக ரெக்ரியேட் பண்ணுறது தான் சிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், இந்த மேத்தமேட்டிக்ஸ், இந்த சயின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் தான் இந்த சிமுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து கேரி ஓவர் பண்ணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் போய் அப்படியே குதிக்கிறேன்னா அந்த ட்ரெஸ்ஸும் என் கூட வந்து அப்படியே லிஃப்ட் ஆகி வரும் இல்லையா, இதுதான் சிமுலேஷன், ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற விஷயங்கள். ஸோ முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி டிஓபி ஃபார் லைட்டிங் அப்படின்ட்டு தனியாகவே ஒரு கிரெடிட்டே வந்து கொடுக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எக்ஸ்டர்னல் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஷூட்டே பண்ணுவாங்க. பட் தென் அனிமேஷனில் இது டோட்டல் ரிவர்சல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அனிமேஷன் சிமுலேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ப்ராசஸாக தான் வந்து அந்த லைட்டிங் ப்ராசஸே வருது. பட் தென் லைட்டிங் இல்லாமல் ஒரு ஷாட் வந்து எப்போவுமே இன்கம்ப்ளீட்டாக தான் வந்து ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷாட்டிங் ரேட்டடூலியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டார்க்காக ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ வந்து லைட்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரியலிஸ்டிக் டோன் வந்து அது தருது கரெக்டாக. ஸோ இந்த ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 230 லைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணால் தான் அந்த ரியலிஸ்டிக் டோன் வந்து கொடுக்க முடியுது அனிமேஷன் ஃபிலிம்ஸில். ஸோ இதனால் இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் ஒர்க்ஸ் வந்து லைட்டிங்கில் இருக்கனாலும் அது இவ்வளோ மீனிங் தரனால அதுக்கு தனியாகவே ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரெண்டரிங் அப்படிங்கிறது. எடிட்டிங் எல்லாம் முடிச்சு இந்த ஃபைனல் அவுட் வீடியோ அப்படின்னு ஒன்று கையில் வரும் இல்லையா, அதான் ரெண்டரிங் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஆகட்டும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், இல்லை நார்மலாக அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் ஆனாலும் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. பட் அனிமேட்டட் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு CPU யூஸ் பண்ணி நான் ரெண்டரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேமை வந்து ரெண்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இட் வில் டேக் 24 hours ஆஃப் டைம், 24 மணி நேரம் ஆகும். பட் ஒரு செகண்டில் 24 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு CPU வச்சு இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள்.
ஸோ ரெண்டரிங் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து நிறைய சிபியூஸ் இருக்கும். இந்த சிபியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெண்டரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டில் இட் வில் டேக் 1 year of time அப்படிங்கிற மாதிரிலாம் ரெஃபரன்சஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சொல்லுது. ஒரு ரெண்டரிங் ப்ராசஸுக்கு ஏன் இவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபைனல் அவுட் வந்து இந்த கலரில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஃப்ரேமில் நிறைய பிக்சல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பிக்சலும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது வந்து வர்ச்சுவல் கேமரா வந்து ஒவ்வொரு பிக்சலையும் டிடெக்ட் பண்ணும். எப்படி டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா, ரெண்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா வந்து இதுக்காகவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஈச் அண்ட் எவ்ரி பிக்சல் வந்து டிடெக்ட் பண்ணும். ஒரு ஃப்ரேமில் எத்தனை பிக்சல்ஸ் அப்படின்னா ஒரு 100 minutes ஆஃப் ஃப்ரேமில் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கும், எத்தனை பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் இவ்வளோ டைம் வந்து தேவைப்படுது. பட் ஒரு அனிமேஷன் ஃபில்மை நம்ம பார்க்கும்போது இது வந்து என்னடா பொம்மை படம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பட் இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. தட்ஸ் த மேஜிக் ஆஃப் சினிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Stay tuned for the next Miracle Makers episode.